பார்த்த சார் எஸ்ஆர்டிகே அலுமினேஷன் வைஸ் பிரசிடென்ட். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்வர்ண உற்சவோட 50 சக்ஸஸ் மீட்டுக்கு மீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து தேங்க் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். பட் மெயினாக தேங்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கரஸ்பாண்டன்ட் அண்ட் பிரின்சிபாலுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து என்ன எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து இந்த சக்ஸஸ் பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒருத்தர் வந்து நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட சீனியரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் 92 பேட்ச் சீனியர் தான். வணக்கம். ஓகே. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் அலுமினியா இருந்தாங்க, இப்போ டீச்சர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஜாப் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஏன்னா இவங்க ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம அலுமி சைடு என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ அதை போய் மேனேஜ் சொல்லணும், ஸ்கூலில் மேனேஜ் ஸ்கூலில் நம்ம இங்கே சொல்லணும். ஸோ கொஞ்சம் அவங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமான ஒர்க் தான். ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது முடியாது சொல்லுவேன், அவங்க வந்து அவங்க ஸ்கூலில் போய் பேச முடியாது, அவங்க வந்து அங்கேயும் அவங்க சொல்றது நம்ம இங்கேயும் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலன்ஸாக வந்து ஸ்மூத்தாக எடுத்து போனதால இவங்க மெயினாக காட்ட இவங்க சீதை வைக்கா ப்ளஸ் அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் வர முடியல அவங்களால, சச்சிகலாக்கா ப்ளஸ் காய்ச்சி வைக்கா. ஸோ இவங்க 3 பேர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இவங்களோட மெயின் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அலுமினி டீம் ப்ளஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ரெண்டுமே கோஆர்டினேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்லுங்க? ஸோ நான் இந்த பர்டிகுலர் சக்ஸஸ் இந்த மீட் சக்ஸஸ் ஆனதுக்கு ரியலி ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ அலுமினி கோஆர்டினேட்டராக இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம். நடுவில் சில பல கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லா மூமெண்ட்ஸும் நான் ஹாப்பியாக தான் அதை ஃபீல் பண்ணேன். ஸோ சின்ன ஒர்க்ஸ் ஆகட்டும், பெரிய ஒர்க்ஸ் ஆகட்டும், எல்லாமே என்ஜாய் பண்ணி தான் பண்ணாங்க. ஸோ இவங்க கூட பண்ணும்போது ஒர்க் பண்ணும்போது நான் அலுமினியாவே அதை ஃபீல் பண்ணேன். ஸோ டீச்சராக அதை லீட் பண்ணும்போதும் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஸோ எல்லாருமே சேர்ந்தனால தான் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ். ஸோ அக்செப்ட் டு ஆல் என்டையர் டீம் அண்ட் ஃபர்தர் மோர் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை நாங்கள் நடத்தணும்னா எல்லா டீமும் வில் பி யுனைடெட் ஆல்வேஸ் டுகெதர். தேங்க்யூ ஃபார் அவர் ஸ்கூல் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து 93 பேட்ச் ஸ்ரீபிரியா அக்கா. வணக்கம் அக்கா. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக மேகசின்ஸு நம்ம மேகசின்ஸ் 50th மேகசின்ஸ் இது பண்ணோம். ஸோ மெயினாக இவங்க தான் கான்ட்ரிபியூஸ் அது பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அதெல்லாம் மீதி சப்போர்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ கேட்டாலும் நம்ம எதுனாலும் வந்து உடனே அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி அக்கா. ஸோ நீங்கள் வந்து இப்போ நம்ம பண்ண 50th செலிப்ரேஷன், ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது சொன்னால். Okay. Namaste all. I felt very happy being an alumni of SRDK VV Tiruvachur. இந்த பேட்ச் வந்து நம்ம இந்த ஸ்பாக் கோஆர்டினேட்டர் செலக்ட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ பார்த்தா சார் அண்ட் டீம் மெம்பர்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தே கேவ்ஸ் த ஃப்ரீடம் டு ஒர்க். அதனால தான் இந்த மேகசின் பண்ணும்போதும் அந்த டீம் ஒர்க் எப்படி பண்ணணும், சஜஷன்ஸ் என்னென்ன எல்லாருக்கிட்டையும் கேட்டு திஸ் இஸ் அ வெரி கிரேட் டீம் ஒர்க். அதெல்லாம் பண்ணும்போது என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக இருந்த நான் எப்படி வளர்ந்தேன்றது எனக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வந்தது. ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஹவு தே brought this SRDK VV and how we are able to be, now I'm working as a principal of a CBSE school. அந்த பெருமை எனக்கு தேடி தந்தது நம்ம ஸ்கூல் தான். அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷன் டைமில் கூட என்னோட நொஸ்டால்ஜியா வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸை விட ஸ்டூடெண்ட் எத்திக்ஸ் தான் எனக்குள்ளே உடனே முடிஞ்சுது. எல்லோரும் வரும்போதும் ரிசீவ் பண்ணும்போதும் நம்ம டீச்சர்ஸை அதெல்லாம் இனிஷியேட் பண்ணி அன்றைக்கி ஒரு பெரிய மெகா ஃபங்க்ஷன் மாதிரி, அது எப்படி ஃபங்க்ஷன் சொல்கிறத விட ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் எப்படி இருக்கும் அது மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு எங்களுக்கு. அதனால் எல்லாருமே இணைஞ்சு பண்ணும்போது அது ரொம்ப நல்ல கிராண்டாக வந்தது. டீச்சர்ஸ் எல்லாம் அமேசிங்காக ஒருத்தரை மெசேஜ் பண்ணி போகும்போதும் நன்றி சொன்னது, அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங் எல்லாமே, அதுதான் அந்த ரக்ஷா பந்தன் சொல்லுவோமே இந்த ஸ்கூல் டைமில், அதெல்லாம் அந்த ஸ்வர்ணா பாண்டிங் அது வந்து எங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸாக வந்துச்சு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம் where they got us united and we were able to be united to do something for our school. மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. ஸோ அது இன்னும் வளர்ந்து நமக்கு இந்த வளர தலைமுறை கண்டிப்பாக உணர்ந்து அதை செய்வாங்க. அதனால் நம்ம பார்த்தா சாருக்கும் அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கும் எல்லாம் ஸ்பான்சர் பண்ண நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக அவங்க ஒருத்தரும் இன்வால்வ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அது ரொம்ப ஈஸியாக இல்லாமல் கிராண்டாகவும் அமைஞ்சிருச்சு. ஒரு ஸ்டோன்ஸ்லேயும் அதை தெரிஞ்சிச்சு அந்த ரிஃப்ளெக்ஷன். ஸோ எல்லாருமே புகழ்த்துனாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி டீம் அண்ட் தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழரசன் 2001 பேட்ச். ஸோ இவர் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கம்பேரிங் பண்ணார், ரொம்ப சூப்பராக பண்ணார், எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் நன்றி. ஸோ இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் எதாவது பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஏதாவது பண்ணணும். நமஸ்தே, MC தமிழரசன் கருணாகரன். இந்த பள்ளியில் தான் நான் படித்தேன், SRDK விவேகானந்த வித்யாலயா. இங்கே வந்து நம்ம வந்து ஸ்வர்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிளான் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொன்னாங்க. 50வது வருஷம் நம்ம ஸ்கூலுக்கு. இதை எப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் அன்றைக்கி அலுமினி மீட்டில் வந்து இதோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அன்றைக்கி நான் ராவாக தான் வந்தேன், ஓகே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இதுக்கு பின்னாடி எவ்வளோ சீனியர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அலுமினி அசோசியேஷன் ஒன்று இருக்குது, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. சரி நம்மளால் முடிஞ்ச நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சப்பெல்லாம் கொஞ்சம் மீட்டிங் வந்தேன். நான் வந்ததெல்லாம் ரொம்ப கம்மி. இந்த அலுமினி அசோசியேஷன் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து மீட்டிங் வந்துட்டு இருந்தாங்க, தொடர்ந்து வாட்ஸ்அப்பில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி
ஃபைனலி நவம்பர் 16 இந்த ஸ்வர்ண ஜெயந்தி நிகழ்ச்சி வந்து நடந்தது. ஸ்வர்ணோத்சவ் அப்படின்ற ஒரு பெயர் வச்சு, ஆனால் அந்த பெயர் செலக்ட் பண்ணுறதுக்கு கூட நிறைய டிஸ்கஷன் நடந்தது. இது எல்லாமே வந்து ஆர்கனைசர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபைனலாக ஸ்வர்ணோத்சவ் அப்படின்னு சொல்லி நடந்தது. அதில் எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்கூலில் படித்தேன், அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட் எம்சி ஆனதுக்கப்புறம் நான் படித்த இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியும் நானும் என்னோட டீம் சக்தி பிரியா அண்ட் விக்னேஷ் அவங்க சேர்ந்து தொகுத்து வழங்கத்துக்கு எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஹோஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் நீங்கள் வந்ததுக்கப்புறமா சீனியர்ஸாக இருக்கட்டும், என்னுடைய பேட்ச்மேட்ஸாக இருக்கட்டும், ஜூனியர்ஸாக இருக்கட்டும், டீச்சர்ஸ் முக்கியமாக அந்த ஸ்வர்ணோத்சவ் அப்படின்றது எங்களை வழிநடத்தினா டீச்சர்ஸ் வந்து கௌரவிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக பிளான் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் வந்து நான் ஒரு 15 வருஷமாக ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். பட் எங்கள் சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு பிளானிங்குமே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இது மாதிரி அடுத்தடுத்த நிகழ்ச்சி நம்ம ஸ்கூலில் ஆர்கனைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நானும் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன். நெக்ஸ்ட் வந்து 2004 பேட்ச் பார்த்தாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து இவரும் பாலா பேட்ச். ஸோ மெமெண்டோ நம்ம எல்லா ஆல்விஸ்க்கு கொடுத்தோம். ஸோ எல்லாமே இவங்க தான் கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப நன்றி தீபா. ஸோ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒர்க் சொன்னாலும் வந்து டக்குன்னு போய் ஹெல்ப் பண்ணுவார். இன்கேஸ் ஒரு டீ வாங்கிக்கணும், ஸ்நாக்ஸ் வாங்கிக்கணும், இப்போ டீம் ஒர்க் பண்ணிட்டாங்க உடனே போயிட்டு டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவார். ஸோ ரொம்ப நன்றி தீபா. ஸோ ஸோ நம்மளுக்கு எல்லாமே இந்த ஸ்கூல் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் இந்த ஸ்கூலுக்கு திரும்ப பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சப்ப யூஸ் பண்ணுவோம். நானும் சரி, எங்கள் பேட்ச்மெண்ட்ஸும் சரி, எல்லாருமே ரொம்ப ஈகராக இருந்தோம். மீட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆஃப்டர் 20 நாங்கள் முடிச்ச 20 years ஆச்சு. 20 yearsக்கு அப்புறம் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த சக்ஸஸ் வீட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பார்த்தீங்கன்னா 2005 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இவரும் வந்து எந்த ஒர்க் சொன்னாலும் சரி உடனே நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோஸ் ஸ்கேன் பண்ணுறது எல்லாமே இவர் தான் பண்ணார். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்றைக்கி வந்து நம்ம பிளான்ஸ்லாம் கொடுத்தோம், அது தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். சொல்லலாம். இது எல்லாமே ஒரு டீம் ஒர்க்கு. மேனேஜ்மெண்ட்டுக்கும் கூட வந்து எனக்கு கோஆர்டினேட் பண்ண ரைட்டு நல்ல உள்ளவருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 2005 பேட்ச் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 50th மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது இவங்க காரணம். ஸோ தேங்க்ஸ். நீங்கள் நம்ம செலிப்ரேஷனுக்கு ஏதாவது சொல்லணும்னா ரொம்ப எதிர்பார்த்து 2-3 மாதமாக கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம். மேகசினில் இப்போ இன்வால்வ் ஆனது வந்து என்னால் சொல்ல முடியும், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வென்ட் டு பி இன் ஆசம் சக்ஸஸ். எனக்கு ஸ்கூல் தான் எல்லாமே. எனக்கு என்னோடய அலுமினி அசோசியேஷன் சீனியர்ஸ் தான் எல்லாமே எனக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் கேவ் இன் மை ஒர்க் அண்ட் கேம் அவுட் குட். தேங்க்யூ. 2008 பேட்ச் வரும். ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நான் சொன்ன விஷயத்துக்கு வந்து ஏகப்பட்ட ஒர்க் ஹெல்ப் பண்ணி எப்போ கேட்டாலும் வந்து இப்போ வீடியோ எடிட்டிங், இன்விடேஷன் எல்லாமே அவர் ரெடி பண்ணார். எப்போ கேட்டாலும் எந்த டைம் கேட்டாலும் டக்குன்னு எடிட் பண்ணி கொடுப்பாரு. நம்ம ரொம்ப சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. தேங்க்ஸ் வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லணும்னா நீ சொல்லு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த செலிப்ரேஷனில் பார்த்துட்டு தவிர, பட் நான் ஈவெண்ட்டுக்கு வரல. ஆக்சுவலாக எனக்கு வேறு ஒரு மீட்டிங் இருந்ததுனால நான் போயிட்டேன். ஸோ பெருசாக என்னால் என்னன்னு சொல்ல முடியல. பட் ஆஸ் அ பேக்ரவுண்டு எக்ஸ்பீரியன்ஸாக நிறைய இருக்குது, நிறைய கஷ்டப்பட்டு சொன்னாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பார்க்கலாம். வந்து இப்போது 2016 பேட்ச் அப்பர்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஹாய் அப்பர்னா, தேங்க்ஸ். ஓகே, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி மேஜிக் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப நன்றி. ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நம்ம அன்றைக்கி செலிப்ரேஷன் சொல்லணும்னா எனக்கு ஆக்சுவலி ஸ்கூல்கிட்ட நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய மேரேஜ் முடிஞ்சு அலுமினி தான் என்னோடய ஹஸ்பண்டும். ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா வந்து எங்கள் மேம் ஸ்ரீதேவி மிஸ் அவங்களும் வந்து அலுமினி ப்ளஸ் எங்களோட டீச்சர். ஸோ இங்கே வந்தப்போ தான் சுந்தரமூர்த்தி சார் அண்ட் எல்லாரையும் பார்க்க முடியுது. அது ஒரு மாதிரி ஒரு ஹார்ட் டச்சிங். அண்ட் எனக்கு அந்த ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி தான் இந்த கொச்சி டிவி ஷூட்டிங் அதெல்லாம் இங்கே நடந்த அந்த பழைய மெமரிஸ் எல்லாமே ஞாபகம் வந்தது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எனக்கு எல்லாமே ஸ்டார்ட் இந்த ஸ்கூல் தான். ஸோ ஆல்வேஸ் இதோட பார்ட்டாக என்னோடய அலுமினிஸ் எல்லாரையுமே மீட் பண்ணி எப்போவுமே இந்த டீம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணும்னு இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2017 சச்சின். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக நம்ம வந்து வீடியோ ஃபோட்டோகிராஃபி எடிட்டிங் எல்லாமே இவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, சூப்பராக வந்துருக்கு. எல்லாம் இவரோட டீம் தான். இவர் ரோஹித் அப்புறம் பிரகாஷ் ஸோ எல்லாம் நல்லா பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சச்சின். நீ நம்ம இது எனக்கு வந்து அலுமினி மீட்டிங்கோடனே அது போய் கேதர் ஆகிறது அந்த மாதிரி தான் நினச்சேன். ஆனால் ஃபைனலாக ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி ட்ரெடிஷனல் வீடியோ இதில் நாங்கள் தான் பண்ண போகிறோம்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பார்த்த சாத்தியான பிரின்சிபல் கரஸ்பாண்டிங் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் டீம் வைஸாகவும் பழைய
சீனியர்ஸ் எல்லாரையும் பார்க்குறதுக்கும் ஒரு ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. அவங்க கூட கேதர் ஆகிறதும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ யங் பேட்ச் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் 2023 பேட்ச் காந்திமதி. இவங்க பார்த்தீங்கன்னா வந்து யோகா பண்ணியிருந்தாங்க. ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது சத்தியமாக. ஸோ ரொம்ப நன்றி காந்திமதி, சூப்பராக பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ. ஸோ நீங்கள் ஏதாவது நம்ம ஸ்கூல் அன்மிக்கு ஏதாவது தேங்க்ஸ் வந்து சொல்கிறீங்க? தேங்க்யூ, இந்த ஈவெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஐ என்ஜாய் திஸ் ஈவெண்ட்ஸ். அதுக்காக கிராண்ட் டீம் பின்னாடி இருக்காங்க. செலிப்ரேட் பண்ணது காரணம் இவங்க தான். தேங்க்யூ ஆல்.